ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம் கல்யாணமாம் கல்யாணம். எழுதியவர் திக்வல்லை ஜும்ரி. ரெண்டு மணி ஆகுதுப்பா. இந்த மனுஷர்கள் இன்னும் ஏன் இப்படி சொன்னிக்க கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கோலை கீழே போட்டு பாருங்களேன். கோலை கீழே போட்டு தான் அவன் சின்ன பாஸா அதை உழைச்சி சம்பளாக்கி வச்சிருக்கான். அது தெரியவா உங்களுக்கு? சரி சரி, இவள் அவள்கிட்ட போனால சரி ஒரு கோல் எடுத்து பாருங்களே. பிந்தி கல்யாண சப்ஜெக்ட் சொல்லி சொன்னாக்கா முந்தி மாதிரி இல்ல, எல்லாத்துலயும் மிச்சம் பொறுமை ஆயிக்கும். ஏண்டோம்மாண்டே ஒரு பெரிய பொறுமை கடல். சும்மா திண்டாம் பாஞ்சா கேசுல மாதிரி நடந்ததுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு போற எல்லாம் சகபிளாசா போய்த்திடும். அது சொல்லித்தான் அவங்க வார நேரம் வரட்டும்னு சொல்லி நானும் இப்ப இந்த பல்லக்கில கடிச்சு கொண்டு மிச்சம் சபூராய்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு மருவ உடுத்து கிடுத்து மேக்கப் பண்ணி கொண்டு இருக்கலாம். விலன்னு காட்டில மீந்து இன்னும் நான் மோகம் கழுவா மீந்து கொண்டிருக்கேன். சரி சரி, அவங்க வந்துட்டு போனதுக்கு போறோம் கழுவி கொள்ளையிலும். கல்யாண மனுஷன்னா இப்படித்தான். அதுல எங்கட எக்ஸ்பர்ட்டையும் கிளாஸையும் காட்டிக்கொண்டு கேளுமா. எங்கேந்து சரி ஒன்று வந்து மெச்சாவி ஷெட்டாவை காட்டியும் கறி சட்டி ஆயிருந்தாலும் மேக்கப் பண்ணிக்கொண்டே தான் ஈக்கோணுமா ஈக்கி. அப்போ ஒரு மீன் போனாலும் இன்னொரு மீன் வந்து வலையில மாட்டிக்கொள்ளாமலா ஈக்கும். சரி சரி, அப்படித்தானே நானும் வந்து மாட்டிக்கொண்டி. போதும் போதும் போதும், நீ பாட்டுக்கு கொஞ்சம் முட்டா போதுமே. பழசி வலை போட்டு கிண்ட தான் வர்றேன். நான் ஒரு சிந்து இல்ல, நான் ஒரு சந்து, நீ ஒரு பிந்துன்னு சொல்லி அந்த காலத்துல நாங்க பாடிக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு நினைக்கிறேன். சரி சரி சரி, உங்ககிட்ட பழைய பைலா நீ பாட்டுங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லி சென்னை போல பழசுவலாயிருந்தாலும் அந்த காலத்தை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போல பாண்டாலும் மறக்கலுமா பிந்தி. நல்ல நாள் பெருநாள்னு சொல்லியும் எனக்கு கொஞ்சம் ராகத்தான் ஃப்ரீயா ஈக்கலமைக்கு. அவங்க எந்த காலத்துக்கு வந்து எப்ப திண்டு போட்டு இனி எல்லாத்தையும் இந்த மனுஷன் நிறைய திண்டு போட்டேன். நான் திண்டு போட்டேன்னா பெருநாளைக்கு மனுஷனுக்கு ஊட்டுவாள் இப்படி வேலை வட்டி நீக்கி அதுக்கு பீச்சுக்கு போவோம்னு சொல்லி ஷெட்டோட உடுப்பு வலை ஷெட் பண்ணி கிட் பண்ணி அயன் பண்ணி வச்சு பெருநாளைக்கு வானம் வேறொரு நாளைக்கு வர செல்லுங்களேன்னு சொல்லி காக்கா மாதிரி கரைஞ்சி கரைஞ்சி எப்படி சென்னேன் நான். கொஞ்சம் சரி கேட்டீங்களா நீங்க? இன்றைக்கே வரணும்னு சொல்லி கொக்கு மாதிரி அவங்க ஒத்த கால வைக்க கொள்ள இல்ல வீட்டுல வேற தீக்கி மனுஷிக்கு பீச்சுக்கு போற தீக்கி பாக்குக்கு போற தீக்கின்னு சொல்லி அவங்களுக்கு வர வேணாம்னு சொல்லி இல்லமா. அதுக்கு போற ஒரு சும்மா சரி விஷயம் அஞ்ச பஜாலானா அதுக்கும் தோஸ் முறையை போட்டுக்கொண்டு என்ன கிட்டதான் நீங்க கேம் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நல்ல நாள் பெருநாள் வரல எங்களுக்கு இன்னும் மெம்பிட்டு வேலை விட்டு வலிக்கு. தாத்தாட புள்ளவள் வரும், தங்கச்சிட புள்ளவள் வரும், நானோட பேத்திவள் வரும், தம்பிட பேத்திவள் வரும். எனக்கும் டிக்டாக்ல நிறைய வேலைக்கு பெருநாள் மெசேஜ் பண்றதுக்கு இன்னும் 100 பேர் போல வெயிட்டிங்ல இருக்காங்க. அதெல்லாம் சுட்டித்தான் இந்த பஜா இன்றைக்கு வாராமடி சென்னி. ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்லித்தான் நானும் பார்த்தேன். 2 மாங்காவா? என்னப்பா சொல்றீங்க? நீங்க வாரவங்களுக்கு வட்டாப்பு செஞ்சு சங்காத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மறுவ இன்னொரு நாளைக்கு ரெடி பண்ணணும் இல்லையா? சரி, அப்ப செல்லமான விஷயம் இல்லத்தான். எப்படி ஐடியா? எப்ப பார்த்தாலும் குஷனியும் வாசலும் குஷனியுமா நாங்களும் என்ன மெஷினா? சரி, நீ கட்டர் இல்லாம மெஷினா? என்ன சொன்னீங்க? இல்ல பேச்சுக்கு சொன்னேன். இந்த என்ன இருந்தாலும் எனக்கு படுற போலைக்கு இந்த கல்யாணம் சோறா நடக்கும்னு சென்னை போலதான் எனக்கு கல்பனை சொல்லிக்கொண்டே ஈக்கி பிந்தி. அது எப்படி இல்ல வெச்சி அளந்து பார்த்து கொண்டு ஈக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன கல்பனை மீட்டரா? அன்னைக்கு உங்களோட உம்மோட அந்த வட்லாப்பத்தை திண்டு போட்டு சரியா இந்த எரபொழுங்கின அந்த முதலையாட்டம் நான் வந்து மாட்டினே போல இன்றைக்கு
இவங்களும் வந்து உங்களோட வட்டலாப்பத்தை திண்டு போட்டு சுவரா வாட்டுவாங்கன்னு சொல்லித்தான் எனக்கு இந்த எப்படி பரம்பரை கேம். ஓ இவரை பெரிய வட்டலாப்பம் செஞ்சு கொடுத்து புடிக்கோணுமான சீமானலியா. இப்ப இப்ப அப்படித்தான் சொல்றீங்க. நான் என்ன மீட்டர்ல பட்டது சொன்னேன், எந்த மீட்டர்ல பட்டது. இருந்தாங்க இந்த மீட்டர் கீட்டர் என்று சொல்லி கொண்டு சும்மா சாட்டார் கதவுல மட்டும் பாய் கூசாம என்னோட பேச கிச வர சரியா? சரி 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 இப்ப 2 பேரும் நிப்பாட்டுங்களேன். பாட்டுக்கு பாட்டு மாதிரி நீட்டத்துக்கு நீங்க 2 பேருமே ஆளுக்கால் ஒன்றையுமே விட்டு கொடுக்காம இப்படி சண்டை புடிச்சு கொண்டே இக்கி சுட்டிதான் எந்த நாளும் நான் மேக்கப் போட்டு கிளவியாய் கொண்டே இக்கணும் மாயிக்கு. இந்த ஆளுக்கு நல்ல நாளும் ஒன்று தான், சும்மா நாளும் ஒன்று தான். எல்லாத்துக்கும் பரம்பரைய போட்டுக்கொண்டு எங்கட பரம்பரையை தான் இழுக்க வாரை. ஓ எல்லாத்துக்கும் பலாய் இழுத்துக்கொண்டு கேமுக்கு தான் வாரை. ஓ ஈனால இடையில ஈக்கிற நான் தான் பட்டு மாயோன்னு மாயிக்கு. ஸ்கூல்ல படிக்க செல்லியும் எம்புட்டு பேரும் எங்க ரூட்டு சண்டைய பத்தியே என்னமோ டெலிட்ராமா போல பேசுறேன். நானும் எம்புட்டு பசந்தா படிச்சு கொண்டிருந்தேன். சின்ன சப்ஜெக்டுகளா இருந்தாலும் நீங்க 2 பேரும் நீயா நானான்னு சொல்லி ஆளுக்கால் ஒருத்தர் முட்டி மோதி கொண்டே எந்த சுட்டித்தான் நான் என் படிப்புலயே மண்ணை வாரி கொட்டி கொண்டேன். சரி மகள் அழாதம்மா, நீ அழுதா அதுக்கப்புறம் மேக்கப் போல எல்லாம் கரைஞ்சு பேசு எங்கிட்ட செட்டு போல தப்புன்னு அப்செட் ஆகி பேசிடும் மகள். சரி இன்னைக்கு பெண்ணால இருந்து சரி நாங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சு கொள்வோமா? அது நல்லா ஸ்டார்ட்டுக்கு 2 பேரும் அதை செய்யுங்களே. என்னை யுத்த நிறுத்த ஒப்பந்தமா? நானும் நீங்களும் ஈமாய் 80 பேர் நாள் வரைக்கும் எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் பிந்தி. கடைசியில் எல்லாம் இந்த ஜம்மு காஷ்மீர் ஒப்பந்தம் மாதிரி வெறும் பிந்துவில் தான் முடிஞ்சிச்சு. நோம்பு பெருநாளைக்கு எக்ரிமெண்ட் சைன் ஆகினா ஹஜ்ஜி பெருநாள் முன்னமே சைன் ஆகுது. இனி மறுவா பாராய். சரி இனி தார் அதை போட்டு உடைக்கிறேன். அத நீயே செல்லு மவள். நானா? ஓ ஒப்பந்தத்துவால நான் தான் போட்டு உடைக்கிறேன். இவரு பாபா உங்களுக்கு நினைக்கிறா போன ஹஜ்ஜி பெருநாளைக்கும் இதே மாதிரி தான் மவளுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன். ஓ வந்தேன். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அப்பா அது ஒரு கடா கப்பல் ஆகுறதுக்கு நான் தான் காரணமா? இல்லாட்டி வந்தவங்க போயிட்டு புரோக்கர் கிட்ட என்ன சொல்லி அனுப்பிந்தே? என்ன சொல்லி அனுப்பினீங்க? மாவுல போட்டு பிணைஞ்ச மாதிரி அது கல்புல எனக்கு இப்ப மாதிரி இருக்கியோ. துரே சும்மா செல்லப்படாது. குட்டி என்று சொன்னா அவங்களுக்கு நல்லாவே பிடிச்சி. அதனால அவங்களுக்கு இந்த விஷயத்துல மிச்சம் புரியும். ஆனண்டு சென்னாலும் குட்டி ஆடு கொளுத்தாலும் வலுவலுப்பு தீராதென்று சென்னை போல உம்மக்காரி தான் கொஞ்சம் குழப்பத்துக்கு வாசி போல கண்டு செல்லி. அப்படியா சென்னை? சரி இன்றைக்கு நாள் வரட்டுமே அவட குரல் வலைய பிடிச்சி நானே கேட்கிறேன். நீங்க கேட்டது காவல்ல. ஆனா இவங்க எல்லாம் வந்துட்டு போனதுக்கு போறோம் ஆறு அமர்ந்து கேளுங்க சரியா? இந்த வீட்டுல விடிஞ்சா ராவ காட்டியும் செக்கில கட்டின மாடு போல வேலைன்னு சொல்லி எல்லா வேலை பட்டியலையும் தலை மேல போட்டு கொண்டு செஞ்சாலும் கடைசியில எல்லா குதுகொடையும் ஏண்ட தலையோட தான். சரிம்மா ஒரு கை தட்டினா சத்தம் வருமா? இப்ப 2 பேரும் சண்டையை கொஞ்சம் விட்டு போடுங்களேன். இப்ப அவங்க வர டைமும் சரி போடிக்கு இப்படியே ஆள் மாறி சண்டை பிடிச்சு கொண்டே இருந்தா இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி சொல்லி ஒன்று எப்ப சரி நடக்குமா? அதான் அவங்க வந்துட்டாங்க போலைக்கு. பிந்தி போக சுருக்கா போயிட்டு முகத்துக்கு ஈத்த தொடச்சி கிழிச்சு கொஞ்சம் பவுடருக்கு போட்டு நீங்களும் பொண்ணு மாதிரி பல்லு 32 இல்லாட்டி ஈக்கியதை சரி காட்டி கூட டக் பக்குன்னு சொல்லி ஓப்பனிங் பெட்ஸ் வருவாரு சுருக்கா முன்னுக்கு வந்து நில்லுங்க. மகள் நோனு தெமிலா நீ உள்ளுக்கு போ. சாட்டுக்கு நான் சொல்லி தந்த மாதிரி சும்மா மெல்ல சொல்லி இந்த கோச்சி ரோட்ல தனி பீலில நடக்கிய போல நடந்து கொண்டு வரணும் சரியா? அவங்க பேசுறதெல்லாம் சும்மா தோது போலவும் இல்லாம உமா மாதிரி சண்டை கோடு போலவும் இல்லாம ஒரு அஹிம்சைக்கு ஆக்டிங் கொண்டு போடணும் சரியா? சரி எல்லாத்துக்கும் நான் ரெடியாகி தான் இருக்கேன். 2 பேருக்கும் மருவ சில்றன் செட்டப் போல மட்டும் சொதப்பி கொள்ள வேணும். எல்லாத்துக்கும் ஷட்டப் பண்ணி சொல்லி மட்டும் கப்சி பண்ணிட்டா போதும் சரியா? வாங்க எல்லாரும் வாங்க. கொஞ்சம் சொனங்கிட்டுது மன்னிச்சுக்கோங்க. காவல் இது என்ன சொனக்கம்மா? ஏய் எல்லா சாமான்களையும் கவனமா பார்த்து இறக்கணும். வாங்க எல்லாரும் வாங்க. விந்தி பாத்தீங்களா
உங்களோட ஆசைப்படியே சவனா எம்பிட்டு சாப்பாடு சட்டி போல அள்ளி கொண்டு வந்திக்காங்கன்னு சொல்லி எங்கிட்ட நோன ஜெமிலா பாக்கியசாலி. ஓண்டாப்பா, இதே எனக்கு கல்வி நிறைஞ்ச போல இருக்கு. ஏய், கவனமா பார்த்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு போங்க. சத்தம் இல்லாம கொஞ்சம் தலையை தூக்கி சுத்தி பாருங்க. முழு அல்ல சொல்லி எல்லாட கடும் இங்க தானே. ஓ, அதான் நானும் இது கள்ள கண்ணால பார்த்து கொண்டே எல்லாட கண்ணூரும் படும் போல இருக்கு. எப்படி சரி ஷல்மாட மாவளுக்கு கொண்டு வந்ததே பார்க்க ஒரு 7 சரி கூட ஈக்கோணும். அதுதான் என்ன ஆட்டத்து. எல்லாரும் உள்ளுக்கு வாங்க. இருங்க எல்லாரும் வார வழியில ஹைவேல வச்சு சரியா வேன் டயர் பஞ்சர் ஆகி. ஓ, அன்றைக்கு நாங்க போக சொல்லியும் அப்படித்தான். கால டயர் பஞ்சர் ஆகி 3 மணித்தியாலம் சப்பானி பொட்டினை போல சப்புன்னு ஒரே இடத்துல தான். கடைசியில் ஸ்பேபீடும் இல்லாம 1968க்கு கால் பண்ணி கொண்டு சீரழிவுன்னு சொல்லி சீரழிஞ்சு கொண்டு எல்லாம் செஞ்சு கொண்டு வீட்டுக்கு வந்து சேரக்கொள்ள ராவு 2 மணி. கொஞ்சம் இங்க நீங்க வாங்கலே. கண்ணீரிங்க சுருக்க வாரேன். என்ன சொல்லுங்க. என்னையப்பா இது? எங்கட காரு பஞ்சர் ஆவின கதையை அவங்க உங்கள்கிட்ட கேட்டாங்களா? சும்மா வாயை கொடுத்து புண்ணாக்காம கொஞ்சம் சட்டம் இல்லாம இருங்களே. அதுக்கு பிறகு எங்கட காரு ஒரு கமல் காராயிக்கு மட்டும் சொல்லித்தான் நினைப்பாங்க. ஓ, சும்மா அதையும் போட்டு ஒழித்து கொண்டு ஈக்காம இப்ப ஸ்டார்ட்டுக்கு எல்லாரையும் சாப்பாட்டு மேசைக்கு கூப்பிடுங்க. ஓ, ஐநலம். ஸ்டார்டிங் எல்லாரும் தின்னு போட்டு இப்போ இல்லையா? வாங்க எல்லாரும் வாங்க உள்ளுக்கு வாங்க. அப்ப எல்லாரும் வாங்க. அளவுக்கு மிச்சமாவே கஷ்டப்பட்டுருக்கீங்க போலக்கு. எங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லையா பிந்தி? ஓ, அவதான் பார்த்து செய்வேன். ஓ, அப்படியா? எல்லாரும் நல்லா போட்டுக்கொண்டு தின்னோணும். உங்களுக்கு நினைச்சுக்கோங்க. வெக்கப்பட வேணும். இன்றைக்கு ஐத்தானே கஷ்டப்படி வேற லெவல்ல ஈக்குது. எல்லாம் அவன் இந்த போனை பார்த்து செய்யறதுதான். அப்படியா? ஓ, நமக்கு 24 மணித்தியாலும் போன்ல தான் வேலை. இந்த காலத்து பொம்பளை புள்ளவள் குசினிக்கு பெய்து ஆக்கி என்று சென்னாக்காவே அது பெரிய விஷயம்தான். ஓ, ஐசரி எங்கட மகன் ஜாசிட்ட ஒரு முக்கியமான கண்டிஷன் தான். அவருக்கு வார பொஞ்சாதிக்கு குஷினிக்கு பெய்து நல்லா சமைக்க தெரிஞ்சுக்கணும் என்று சொல்றது. ஓ, நாங்க சின்ன வயசுல இருந்தே புள்ளைய அப்படித்தான் வளர்த்திக்கோம். ஊர்ல எங்கட உம்மா மாவுல ஈந்து பரம்பரையே குஷினி பரம்பரை தான். சோட்டு பரம்பரைன்னு சொல்லியே ஊர்ல எங்களுக்கு பெரிய பேர் இருக்கு. அவன் என்னத்தையும் போட்டு உருட்டுக்கிட்டு எடுத்துவா. அப்ப மவளுக்கு வேற என்னத்தை பழக்கி வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் பழக்கி வச்சிருக்கோம். டிரைவிங் பண்ணுவாவா? டிரைவிங் தெரியாம அவக்கு சின்ன காலத்துல இருந்தே ஐத்தானே வேலை. எங்கட பாப்பா கிட்ட ஒரு பழைய கார் ஒன்று இருந்தா இல்லையா, ஒரு மாதிரி முட்டி கிட்டி அவவே தான் தானா பழவினை. எங்கட இந்த ஊர்ல ஸ்டார்ட்டுக்கே ஒரு பொம்பளை கார் ஓட்டினேன்னு சொன்னாக்கா அது எங்கட மாவள் தான், நோன ஜமீலா தான். அதுக்கு சுத்தியும் ஊர்ல மிச்சம் பேருக்கு பொறாமையும் கூட. நீங்க காரை பத்தி கேக்குறீங்க, அவ பசுந்தா வாப்பாட மோட்டார் சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு குருவி போல பறப்பா. அப்படியா? 3 வீலர் சொன்னாலும் அப்படித்தான். போற போக்க பார்த்தா இப்படியே போயிட்டு அவளுக்கு நல்லா மரமேறதும் தெரியும்னு சொல்லுவா போடைக்கு. மகள் என்ன படிச்சுக்கியா? படிச்சியா? நீங்க சும்மா இருங்களே, நானே சொல்றேன். சொல்லுங்க. கேக்ல இருந்து குலாப் ஜாம் வர காட்டியும் பசுந்தா எல்லாத்தையும் செய்ய படிச்சிக்க. இப்ப புள்ளவளுக்கு இந்த போன் வலை பார்த்து இதானே வேலையாயிக்கு. சவர்மா ஒண்ணுமா
பர்கர் ஓணுமா, சப்மெரின் ஓணுமா, இல்லாட்டி பீஸா ஓணுமா? திடீர்னு சொல்லி தாறு சரி வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னாலும் டக் பக்குன்னு சொல்லி ஒரு கையில போனை வச்சு கொண்டு மற்ற கையால செஞ்சு முடிச்சிடுவா. இவங்க ஒரு பேர்கர் ஹட் அடிச்சதுக்கு ஆளெடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிக்க போலேக்கு இவ. இல்ல, நான் கேட்டது மவள் என்ன படிப்பு படிச்சிக்கியா என்று சொல்லி. செல்லுங்களே மவள்ட படிப்பை பத்தி. ஓ லெவல், ஏ லெவல்னு சொல்லி எல்லா லெவலையும் லெவலா செஞ்சிருக்கியா. கேம்பஸ் போறதுக்கு அதுவும் அண்ணன் இன்னன்னு சொல்லித்தான் இந்த எங்க கடைசியில கொரோனா வந்தலையே எல்லாம் பகலாவிச்சு. தையல் வேலையெல்லாம் நல்ல பசுந்தாவே படிச்சு வச்சிக்கா. இந்த சட்டையெல்லாம் அவ தச்சு கிழிச்சே தான். அப்ப இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியாட்டியும் பாபாவுக்கு போல அவக்கு பசுந்தா எல்லாம் விளங்கும். ஓஹோ, விழிஞ்சா நீ அந்தியாவை காட்டியும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் மீந்து கொண்டு துனியாவிலேயே எல்லா கூட்டாளிமாருக்கும் இங்கிலீஷால தான் மெசேஜ் பண்றேன். அதை பார்த்து பார்த்து எல்லாருமே ஜாதியாயிக்குன்னு சொல்லி தான் சொல்றேன். இல்ல, நான் எதுக்கு கேட்டேன்னு சொன்னா, நாளைக்கு லண்டன்ல போய்த்து வாழ போற புள்ள அங்க மகனோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகக்கொள்ள, இல்லாட்டி ஒரு 4 பேரை சந்திக்க கொள்ள எங்கட மகன் ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி. ஓ கட்டாயம் இங்கிலீஷ் ஈக்கணும். இவ கெட்டிக்காரி போ நல்லா பொலிஷாவி பொஷாவிடுவா. இங்கிலீஷால இல்லாட்டியும் போற இடத்துல சிங்களத்தால சரி பேசி சமாளிச்சிடுவா. சரி, அப்ப நாங்க பேசி மவனோடையும் பேசி போட்டு ஒரு நல்ல மெசேஜ் அனுப்புறோம். சரி காவல் மகனோட பேசி பாருங்களேன், நசீபி தான் நடக்கும். அது சரி. எனக்குன்னு சொன்னாக்கா இந்த கல்யாணம் வானம்னு சொல்லி போயிட்டேன். ஏன் புள்ள அப்படி செல்றாய்? அவங்கள பார்த்தா தங்கமான மனுஷர் போல இல்லையா ஈக்கி? ஓ, உங்களுக்கு அப்படி மேலால விளங்கினாலும் அந்த பொம்பளை காண்டு என்னைய போட்டு எம்புட்டு பாடுபடுத்தினாங்க தெரியுமா? அவங்க என்ன செஞ்சாங்க அம்மாவ? எழுப சொன்னாங்க, இருக்க சொன்னாங்க, நடக்க சொன்னாங்க, திரும்ப சொன்னாங்க, மறுவ இருக்க சொன்னாங்க, மறுவ எழுப சொன்னாங்க, இந்த சீன் ஒண்ணு எனக்கு தெரியாமே பிஞ்சி. இனி கல்யாணம் பண்ணி சொன்னாக்கா இதெல்லாம் ஒரு பெரிய சீனா. கடைசியில் அதுல ஒருத்தி இருந்து கொண்டு தாஸ் பூசன்னு சொல்லி முழுக்க இங்கிலீஷ்ல பேசினேன். அதுக்கு நீ என்ன சொன்னே? நான் என்ன சொல்ல, எஸ் நோன்னு சொல்லியே எம்புட்டு சொல்லி சமாளிக்குவன். சரி, அந்த பெரம்போடு வந்து டீச்சர் மாதிரி அவளை காண கொள்ளைய என் ஈர கொள்ளையில நொட்டுங்கி போய்த்தேன். அப்ப அங்கதான் இந்த கேஸ் பாரமாவும் போலேக்கு. நீங்க சும்மா அவளை சவுத்தாக்காம இருங்களே. எங்கட நரகிருஷ்ணம் அவளுக்கு இங்கிலீஷ்ல பச்சை மண்ணும் தெரியா, சுட்ட மண்ணும் தெரியா. அவள் லண்டன் மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டி கொண்டு போய்த்து அங்க பசுந்தா ஈக்கலையா? எனக்கண்டி சொல்லி சொன்னாக்கா வந்த பொண்டுவல் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வளசல் கிளசல் பார்த்தேன்னு சொல்லி சொன்னாலும் வந்த விஷயம் என்று சொன்னா மிச்சம் ஸ்ரீதேவியான விஷயம் போலதான் ஈக்கி. ஓ, அதை விடவே எனக்கு மனசு இல்லாம ஈக்கி. பூனைக்கு கொண்டாட்டம் சுண்டலிக்கு வச்சுட்டு போறான்னு சொல்லி சொன்னது போல எனக்கு தான் எல்லா சைட்டாலையும் அடியும் உதவியுமா ஈக்கி. அப்ப மகள் அவங்க இந்த குர்ஆன்ல எத்தனை ஜூஸ் பாடம் தஜ்வீ தெரியுமான்னு சொல்லி ஒன்றும் கேட்கலையா? அத பத்தி ஒன்றுமே கேட்கல. துணியா கோலம். ஏய், அந்த பாத்தீங்களா, இந்த புரோக்கர் மனுஷன் தான் திரும்பி வாரே போலேக்கி. அவர்தான் வாராது. என்ன வீச தூக்கி கொண்டு வாராரோ தெரியா. சப்ஜெக்ட்ல குழப்பவானா, அவரோட நான் பேசுறேன். மகள் நோன ஜமீலா, நீ உள்ளுக்கு போ.
வாங்க 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 ஹரண தப்பையிலின் மாதிரி நீங்க இப்படி சுருக்க வரீங்கன்னு சொல்லி நாங்க நினைக்கவே இல்லை. இருங்க. ஓ சாய்பனானா ஆ. குமர விஷயம் பேசணுமான விஷயத்த சும்மா இழுத்து கொண்டீகாம சுட சுடவே பேசி கீசி முடிச்சு கொண்டா நல்லம் இல்லையா? சரி அவங்க என்னையும் சொல்லி கொண்டு போறாங்க. சாப்பாடு கீப்பாடு எல்லாம் சும்மா அப்படி சட்டபடி சின்னங்களா ஆனண்டு சென்னாலும் சாய்பனானா காவல் சொல்லுங்க, அவங்களுக்கு விஷயம் பிடிச்சிங்களா இல்லையா? இது சும்மா சுத்தி வளைச்சி மூக்க புடிச்சு கொண்டு கேளானா இந்த விஷயம் விஷயம் நசீபில்ல போலீகி. எந்த உமானே சிரிச்சு எல்லாத்தையும் நல்லா ஒழுங்கி போட்டு வைத்து அப்படியா சென்னி? எனக்கு விளங்கிய மாதிக்கண்டா அவங்களுக்கு பிடிக்காம போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இங்கிலீஷ் தெரியாம இருக்கிறதுதான் போலீகி. ஓ இங்கிலீஷ் என்ன தின்னவா? மத்தது தார் கிட்டேயோ எல்லாம் கடன் பட்டுதான் ஷோபனிக்கு ஷோ காட்டு எல்லாத்தையும் செஞ்சீங்கன்னு சொல்லி போற வழியில தாரோ கோல் பண்ணி நெருப்பு வச்சிருக்காங்க போலீகி. ஓ வேறதான் சுவரா முன்னூத்தூட்டு அந்த மூசி நாட முசீபத்து வேலையா தான் நீக்கும். தாய் சும்மா சக்கு நினைக்கவான பிந்தி எல்லாத்துலயும் ஒரு ஹைரிக்கும். நீங்க சும்மா இருங்கப்பா. அவளும் அவளோட மாப்பிள்ளையும் குட்டி போட்ட பூனை போல அந்த மண் சர்வால் வந்த நேரத்துல இந்த முன்னுக்கு வாரதும் பின்னுக்கு போறதும் முன்னுக்கு வாரதுமா தடுமாறி கொண்டு இக்க கொலையே நான் நினைச்சேன் சுகர் ஒரு பெரிய கினிகடியை வைக்கதான் போறாங்கன்னு சொல்லி நான் அப்பவே சொன்னேன், கடப்பட்டு சோபன கல்யாணம் எனக்கு வானம்னு சொல்லி சொன்னேன். இது பத்தி நீங்க 2 பேரும் கேட்டீங்களா? என்னால என்னத்தை செய்யலும் என்ன மன்னிச்சுக்கோங்கோ, நான் பேசிட்டு வாரேன். வேற நல்ல விஷயம் வந்தா பாப்போமே. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. நான் கடன் பட்டுத்தான் இதெல்லாம் செஞ்சேன். அது சொல், நீ ஒரு நல்ல இடத்துல போயிட்டு நீ நல்லா வாழணும்னு சொல்லிட்ட மற்றவங்க கிட்ட போயிட்டு வெக்கத்தை விட்டு கை நீட்டு. நீங்க அழாதீங்க பாப்பா, நீங்க அழுதா அதை என்னால தாங்கல. குத்தமில்ல பாப்பா, எனக்காக நீங்க 2 பேரும் கவலைப்படவானா? நான் இப்படியே இருந்துட்டு போறேன். மகன் எதுக்கு போறோம் சரி, நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா அது எனக்கு போதும். ஏண்டா எனக்கு என் அம்மா அப்பா தான் முக்கியம். ஹலோ தாரு ஈக்காரு இருங்க கொஞ்சம் இருங்க கொடுக்குறேன். ஏய் இந்தாங்க உங்களுக்கு தான் கோல். எனக்கா? தான். ஹலோ தாரு, நான் யாசிர் பேசுறேன். தம்பி சொல்லுங்க. ஈத் முபாரக் அங்கிள். ஈத் முபாரக். நான் யாசிர் பேசுறேன். இந்த முறை நான் ஹஜ்ஜுக்கு வந்தேன் அங்கிள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அசீசியாவில் இருக்கேன். இன்றைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் உமா பாப்பாவும் சொன்னாங்க அங்கிள். அவளுக்கு இங்கிலீஷ் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அங்கிள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மாசத்துல நான் ஸ்ரீலங்காக்கு வாரத்துக்கு இருக்கேன். கல்யாணத்தை நாங்க சிம்பிளா வச்சுக்குவோம். கல்யாணத்துக்கு பிறகு அப்படியே நாங்க லண்டன்ல செட்டில் ஆகுறது என்ன அங்கிள்? துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். கல்யாணமாம் கல்யாணம் ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் திக்வல்லை ஜும்ரி. பங்கெடுத்த கலைஞர்கள் தாயார் பிந்தி கலாபூசனம், நெய்ரஹீம் சஹீட்,
கணவர் மீரா சாயிப், கலாபூசணம் மஹதி ஹசன் இப்ராஹிம், மகள் நோனா ஜமீலா, ஷில்மியா ஹாதி, மாப்பிள்ளை யாசரின் தந்தை சலீம், யாழ் ஜாபிர் ஃபரீத், புரோக்கர் முஸ்னி முர்ஷித், யாசிர், திக்வெல்லை ஜும்ரி ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன்.